டியர் ஃப்ரெண்ட்ஸ், போன தடவை உள்ள வீடியோவில் சாதாரணமான தொழிலாளிகளை பற்றியான ஒரு விஷயமாக நான் சொல்லிட்டேன். யாருமே சாதாரணமானவர்கள் கிடையாது. எல்லோரும் அசாதாரணமான மிகப்பெரிய திறமைசாலிகள் தான். அவங்களால தான் நம்ம உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த ரியல் எஸ்டேட்டை பற்றி ஒரு மிரட்சி இருக்குது மக்கள்கிட்ட அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒரு அடித்தட்டு உழைப்பாளிகளுக்கு இந்த ரியல் எஸ்டேட்டில் வாய்ப்புகளும் இருக்குங்கிறத பகிரணும். அல்லது இதுலேயும் நம்ம எல்லோரும் இதில் சில விஷயமாக சம்பாதிச்சிட்ருக்காங்களே, நாமளும் இதில் சம்பாதிக்க முடியுமா, அல்லது இதில் நம்ம எந்த அளவுக்கு நாம் பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட பகிரணுங்கிறதுனால மட்டும்தான் என்னுடைய விஷயமாக இருந்தது. என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட தோல்விகளின் வடுகள், வெற்றிகளின் வடுகள் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட பகிரணும்னு நான் நினைக்கிறேன். அன்பு மக்களே, இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் நான் அந்த போன தடவை சொன்ன மாதிரி பல அவதாரங்கள் இருக்குது. அதில் நீங்கள் ஏஜெண்டாக, எக்ஸிக்யூட்டிவாக, தரகராக, புரோக்கராக என்ன ஏதுங்கிறத நீங்கள் தான் தீர்மானிச்சுக்கணும். ஆனால் நாம் ஏதோ ஒரு வகையில் நம்ம இந்த ரியல் எஸ்டேட் துறையில் பூந்து சிலர் பண்ணிகிட்ருப்பாங்க. பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஆரம்பத்தில் ஒரு வாடிக்கையாளர் நம்மளை அணுகிறாங்க, எனக்கு ஒரு இடம் பண்ணி கொடுங்க, இப்படின்னு மாதிரி ரியல் எஸ்டேட் கம்பெனிகளில் நம்ம நுழைஞ்சிட்றோம். அது வச்சுக்கோங்க, நுழையிறதுக்கே பல கம்பெனிகள் இருக்குது. அதில் நாம் ஏதோ ஒரு வகையில் நம்ம நுழைஞ்சி ஒரு 2-3 கஸ்டமரை நாம் அட்வர்டைஸ்மெண்ட்டு ஃபேஸ்புக்கில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, நிறைய விஷயங்கள் பேப்பரில் இருக்குது. ஏதோ ஒரு ஆடு போட்டு இந்த ரியல் எஸ்டேட்டில் கற்றுக்கிட்டே நாமளும் சம்பாதிக்கணுங்கிறப்போ ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆடு இருந்தது. எல்லோ பேஜஸ்ன்னு சொல்லி ஒரு பத்திரிக்கை வரும். நாங்களாம் அதில் தான் ஒரு ஃபோன் பண்ணாலே அவங்களே எப்படின்னு கேட்பாங்க, சொல்லிவிடுவோம். அது எளிதாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி இங்கே இடம் இருக்குது அப்படின்னு. இப்போ நாங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் இப்போ குடும்பமாக சில கம்பெனிகள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ நான் அவங்களோட எனக்கு டச் ஏற்பட்டுச்சு. நான் ஒரு சாதாரண கடை வச்சுருந்தேன். அப்போது அந்த ஒரு டெய்லரிங் இன்ஸ்டியூட்டு, ஒரு ரெடிமேடு, இந்த மாதிரி 2 மிக்ஸ் பண்ணி ஒரு கடை மாதிரி வச்சுருந்தோம். அப்போ எனக்கு நிறைய வரும்போது வாடிக்கையாளர்கள் வருவாங்க, மனம் திறந்து பேசுவாங்க. அங்கே இடம் வேணும், இங்கே இடம் வாங்கும்போது எனக்கு அந்த குடும்பமாக ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களோட எனக்கு நட்பு ஏற்பட்டது. இப்போ இவங்களை கொண்டு நான் அவங்ககிட்ட காமிச்சிட்டு வந்துடுவேன். இவங்க இடம் வேணும்னு கேட்குறாங்க, பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு நான் வந்துடுவேன். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வாடிக்கையாளர் அதோடு அவ்வளோதான். அவங்களோட நம்பரு, கான்டாக்ட் நம்பர் எல்லாம் வச்சு அவங்க அடுத்தடுத்த ரெஃபரன்ஸ் அவங்கள மூலம் கிடைக்கிறத ஃபுல்லாக அவங்க தான் பயன்படுத்துவாங்க. இதில் நம்ம நிறைய தவறுகள் பண்ணியிருக்கோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த துறையில் நாம் ஈடுபட்டு வாரம் கூட்டு போய் லீவில் ஒரு கஸ்டமரை ஒரு இடம் கேட்குறது மாதிரி புரோக்கர் தன்மை இல்லாமல் நாம் ரியல் எஸ்டேட் கம்பெனிகளில் டச் வச்சுட்டு நம்ம பண்ணும் பொழுது அவங்க திடீர்னு வேறு எங்கேயாவது இடம் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு, சார் நான் வாங்கிட்டேன் சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே நீங்கள் வெக்ஸ் ஆகிட்டாதீங்க. இவருக்கு இவ்வளோ உழைப்பு போட்டோமே அப்படின்னு வாழ்த்து சொல்லுங்கள். இப்போது கங்க்ராச்சுலேஷன் சார், வாழ்த்துக்கள் சார், பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு மன அமைகிறதுங்கிறது ஏதோ ஒரு நெருடலான வார்த்தைகளை, அவர் மனதுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் பாசிட்டிவாக சொல்லிட்டீங்கன்னா, இவர் நம்ம கூட 2-3 வாரம் உழைச்சிருக்கிறாரு, ஆனால் கூட இவர் இப்படி நம்மகிட்ட வாழ்த்து சொல்கிறாரே அப்படிங்கிறத நீங்கள் அவங்க இதயத்தில் இடம் பெற்றுருவீங்க. இப்போது ஒரு புரோக்கர் தன்மையாகவோ வேறு ஸ்டைலாக இருக்கிறவங்க டக்குன்னு சொல்லுவாங்க, அட போயா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று இப்படி விட்டுருவாங்க. ஆனால் அவர் ஒரு கண்ணியமான ஒரு அந்தஸ்தான வாடிக்கையாளராக இருக்கும் பட்சத்தில் அவர் இதயத்தில் நீங்கள் இடம் பிடிப்பீங்க. ரெஃபரன்ஸ் தருவார் நமக்கு. மீண்டும் யாராவது அவங்க நட்புகளில் இது எனக்கு நடந்திருக்கு. அதனால் இது ஒரு சின்ன அனுபவம். பாசிட்டிவாக நம்ம அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அந்த வாடிக்கையாளர் நண்பனாக மாறிடுவார். மீண்டும் நமக்கு வாடிக்கையாளரை தரதுக்கோ, அல்லது இன்றைக்கும் எனக்கு ஒரு வங்கி அதிகாரி என்னோட நட்பு பாராட்டுறாரு. என்னிடம் வாங்கலை இடம், ஆனால் அவருக்கு நான் கொடுத்த ஆலோசனையும் இதையும் பின்பற்றினார். நான் வெளியே வாங்கிக்கிறேன்னாரு, சந்தோஷம். நான் போய் இடத்தெல்லாம் பார்த்தா அவர் கிரகப்பிரவேசத்துக்கு எனக்கு கூப்பிட்டாரு. ஆனால் உழைப்பு செலுத்தினது வீணாக போனாலும் நட்பில் அவர் 4-5 கஸ்டமர் எனக்கு தந்திருக்காரு. இன்று இந்த வீடியோ இந்த ரியல் எஸ்டேட்டில் நுழைஞ்சி ஒரு சின்ன அனுபவத்தை நான் இப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் நண்பர்களே. அடுத்து வேறு என்ன மாதிரியான விஷயம் வரும், அந்த ரியல் எஸ்டேட்டில் வேறு என்னென்ன மாதிரி கோணங்களை நம்ம பயணம் செய்கிறவங்க விரும்புகிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன
கான்செப்ட் பண்ணலாங்கிறத நான் யோசிக்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. எனக்கு ரொம்ப குறைவாக இருக்காங்க, 370 பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. இன்னொரு 150 200 வந்தாலும் சந்தோஷம்தான். ரெண்டாவது நிறையா வீடியோக்கள், தத்துவ வீடியோக்கள் போட்டுட்ருக்கேன், ஷார்ட் வீடியோவாக. நீங்கள் அதை பாருங்கள். நிறையா இளையராஜாவுடைய பிஜிஎம்கள் நிறையா இருக்குது. வேறு வந்து எடுத்து நான் ஒரு 100 வச்சுருக்கேன். பழைய பாடல்கள், அதாவது இது வரைக்கும் பழைய பாடல்னால் இளையராஜா ஆரம்ப காலத்து பாடல்கள், அதெல்லாம் இந்த ஜென்ரேஷன் கேட்டிருக்கவே மாட்டாங்க. அந்த பாடல்கள் இருக்குது. அது ஒரு நாம் ஒரு இனிமையான ரசனையை விரும்புகிறவங்க அதை அந்த இடத்துல நீங்கள் போங்க. என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நன்றி நன்றி நன்றி. போன தடவை மீண்டும் சொல்கிறேன், சாதாரணமான அப்படிங்கிற வார்த்தைக்கு மீண்டும் மன்னிப்பு கேட்குறேன். எல்லோரும் வீரர்களே, மிகப்பெரிய சாதனையாளர்களே. அடுத்த வீடியோவில் இந்த ரியல் எஸ்டேட்டில் வேறு ஏதாவது ஒரு கோணத்தில் எப்படி ஜெயிக்கலாம், அல்லது இதில் என்னென்ன நமக்கு நாம் ஏமாறுறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் போகிற நண்பர்களே. நன்றி.